வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வேலையில்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தினம் தினம் ஒரு பெரிய பெரிய ஆலோசனைகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறாரு. ஸோ ரொம்ப டீப்பான காரியங்கள், தேவனுடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் இந்த பைபிள் ஸ்டடியில் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். வருகிற புனித வெள்ளியை முன்னிட்டு குட் ஃப்ரைடே வந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கும். சரிங்களா? காலையில் 9 மணி டு 11. ஈஸ்டர் அன்னைக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். சரிங்களா? எப்பவுமே வாக்குத்தத்த ஆராதனை 5:30 மணிக்கு வைப்போம். அதுக்கு கொஞ்சம் டிலே தான், 6 மணிக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே லேட்டாக ஆராதிச்சா நல்லா இருக்காது. ஏன்னா ஈஸ்டர் அன்னைக்கு கல்லறை திறந்து தேவன் வெளிப்பட்டார் பாருங்க. சொல்லப்போனால் 4 மணிக்கு வைக்கணும். இருந்தாலும் அந்த டைமில் யாரும் எழுந்து வர முடியாதனால கொஞ்சம் 6 மணிக்கு நம்ம வந்து கலந்துக்கொள்ளும். 6 to 8. ஸோ வர சண்டே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்களாம் ஸ்பெஷல் பீப்புளில், அதனால் இப்போவே நான் சொல்லிடுறேன். அதனால் 6 to 8 ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கிறது. பைபிள் ஸ்டடி அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி இருக்குதான்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன். நான் சண்டே ஈவினிங்கில் எப்போவுமே இருக்குது உயிர்த்தெழுந்த நாளில். ஏன்னா காலையிலே நம்ம ஆராதனை முடிச்சிடுறோம். ஈவினிங்கில் மறுபடியும் 7 மணிக்கு சர்வீஸ் இருக்குது. 1 மணி நேரம் சர்வீஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் டூரு போகிறத பற்றி இருக்குது. ஸோ மே 1ஆம் தேதி போகிறோம். மே 2nd வீக்கு நான் சொல்லிட்டேன். ஏப்ரல் 2nd வீக்குள்ளே காசு கொடுக்கணுமா. அதனால் பெர் ஹெட்டு 600 ருபீஸு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிந்தவர்கள் மே 1ஆம் தேதி இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கிற தடா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போக இருக்கிறோம். அங்கே சிறப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஆர்வம் உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் 600 கொடுத்து பெர் ஹெட்டு கொடுத்து நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் அங்கே ஒப்படைச்சிருவேன். அதனால் வருகிற ஏப்ரல் 2வது வாரத்துக்குள்ளாக இது கொடுக்கணுமா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாளைக்கு உபவாசம் மீட்டிங் கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறேன். ராணிப்பேட்டில் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறேன். அதனால் சப்போஸ் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே அங்கே ஷெடியூல் அங்கே இருக்குது, பெரிய பாஸ்டர் ஃபெலோஷிப் நடக்குது. ஒரு வரதா இருந்தாக்கா நாளைக்கு மதியானம் கிளம்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா காலையில் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். நீங்கள் நைட்டே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, சரி, பாடத்துக்குள்ளாக போகும். இன்றைக்கு நம்மளோட தேவன் பேசுகிற காரியம் வந்து பார்த்திங்கன்னா, அதனால் எடுத்துகிட்டு வந்த தலைப்பு நிதானமாய் இரு அப்படின்னு ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம போக போகிறோம். எப்படி இருக்கணுமா? நிதானமாய் இருக்க வேண்டும். நிதானமாய் நீ என்ன பண்ணணும்னா, நிதானமாய் என்ன சப்ஜெக்ட் டைட்டில் போட்டிருக்கேன் அதானே, நிதானமாய் இரு. என்னமோ டிவியில் ஹோலி லிரிக்ஸில் போட்டு விட்ருப்பாங்க. முடிவெடு, நிதானமாய் முடிவெடு அப்படின்ற ஒரு தலைப்பு. அதனால் அதுக்குள்ளே போகலாம். மனிதன் எப்பொழுது நிதானத்தை இழப்பான்? எப்போங்க நிதானத்தை இழக்கிறான்? பொறுமை எப்போ இழக்கிறான் மனுஷன் அப்படின்னா, ஒன்று உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது பொறுமையை இழக்கிறான், நிதானத்தை இழக்கிறான். இன்னொன்று உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கும்போது, சில கல்யாணத்தெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், உச்சக்கட்ட சந்தோஷம், அவங்களுக்கு ஒன்றும் தாங்க முடியாது. அந்த சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாது, யாரை கலாய்க்கணும்னு தெரியாது, யாரை மரியாதை குறைவாக பேசுவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒன்றாக்கா நான் பிரியாணி தானே சாப்பிடுவதா போய் உட்காருன்னுவாங்க. நான் அப்படி மரியாதை குறைவா, அது வரைக்கும் மரியாதை பேசியிருப்பான், திடீர்னு மரியாதை குறைவாக பேசுவான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் உச்சக்கட்டத்தில் வார்த்தைங்க எப்படி பேசுறதுன்னு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, அவர் அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, என்ன பேசுறதுன்னு தெரியல, தலைக்கால் புரியாமல் ஆடுறாருன்னுவாங்க. அதனால் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வார்த்தைகள் தடுமாறும், பொறுமை இழப்பார்கள், நிதானத்தை இழப்பார்கள். அப்படி இல்லைன்னா உச்சக்கட்ட பயம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, டாக்டர்கிட்ட போயிட்டு ஜுரத்தில் இருக்கும்போது பயம் உள்ள, அவள் டாக்டர் கேட்குற கேள்விக்கு தடன்னு வாய் ஒதுரும். எங்கப்பா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்பொழுது அப்படி இப்படின்னு உதருவாங்க. அடுத்தது வந்து மாத்திரை கொடுத்து சாப்பிட்டியா, இல்லை சாப்பிடலன்னுவாங்க. சாப்பிட்ருப்பாங்க ஆனால் சாப்பிடலன்னுவாங்க. ஏன்னா பயத்தில் வார்த்தை பதறும், பொறுமை இழப்பார்கள், நிதானத்தை இழப்பார்கள். அப்போ பயம் உள்ள வந்தவுடனே காசு பயம், அந்த பயம், டாக்டரை பார்க்கும்போது ஒரு பயம், என்ன வேணா பயம் இருக்கட்டும் உள்ள, அந்த பயம் எக்ஸ்ட்ரீமாக போனோம்னா வார்த்தைகள் தடுமாறும். அந்த பயத்தினால சில பேர் திட்டுவாங்க, சபிப்பாங்க, பேசுவாங்க, ஏதாவது ஒன்று நடந்துப்பாங்க. என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒன்று உச்சக்கட்ட கோபத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியாது, உச்சக்கட்ட சந்தோஷத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது, அடுத்தது உச்சக்கட்ட பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ நிதானத்தை இழக்கிறார்கள்.
ஆண்டவர் சொல்றார், எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சந்தோஷமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் நிதானமா இரு, கர்த்தர் பார்த்து கொள்வாரு, கர்த்தர் செய்து முடிப்பாரு. அதுதான் கர்த்தர் நீதிமானுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அட்வைஸ். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நிதானமா இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு, யார் நிதானமா இருந்தாங்க அவங்க வாழ்க்கையும் பார்த்துட்டு, அடுத்தது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பாடன்றதை தெரிஞ்சிடும் பாருங்க. சரிங்களா? அதோட வசனத்தை கொடுக்குறேன், சீக்கிரமாக அது முடிக்கிறோம் பாருங்க. ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு சோதனை கொடுத்தாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். கனியை சாப்பிட்டாங்க. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ஏன் அப்படின்னா, நான் நிர்வாணமாக இருக்கிறேன், அதனால் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு. உனக்கு நிர்வாணம்னு யார் சொன்னது உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அடுத்தது நீ எப்படி இது வஞ்சிக்கப்பட்டனும் போது, நீர் உண்டாக்கின ஸ்திரியே என்னை சாப்பிட சொன்னா, பழி அப்படியே மாற்றி போட்டான். ஏவாளை கேட்கும்போது, இல்லை நீங்கள் உண்டாக்குன சர்பம் தான் சொல்லிச்சு, அப்படியே மாற்றி போட்டுச்சு. அப்போ பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், அது சாப்பிடலாமா? தேவன் என்ன சொன்னார்? நம்ம ஏற்கனவே தேவனுடைய சாயலாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த சாத்தான் என்ன சொல்லுது, இதை சாப்பிட்டா தேவன் மாதிரியே மாறிடுவ, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே நான் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இவன் என்ன இப்படி சொல்லுது? கொஞ்சம் நிதானிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நல்லா இருந்திருக்கும். அந்த டைமில் நிதானிக்காமல் போனதுனால அவன் எடுத்த முடிவு விபரீதமாக போயிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்துக்கே நிதானத்தை இழந்து விட்டார்கள். ஏதாவது சூழ்நிலை வரும்போது, பதட்டம் வரும்போது, பயம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? நிதானத்தை இழந்துடுறாங்க, தன்னுடைய ஸ்தானத்தையே இழந்துடுறாங்க. அதுதான் ஆண்டவர் அந்த ஆதாம் மூலியமாக தேவன் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா தவறு செய்யும் போது நிதானம் இல்லை, அதனால் பழியை மாற்றி 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 சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு எப்தான்னு ஒருத்தர் இருக்கிறார், எப்தா. அந்த எப்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரர்கள்லாம் வராங்க, ஆப்போசிட்டாக அம்மோன் புத்திரர்கள் வராங்க. வரும்பொழுது கர்த்தருடைய எதிரியான ஒரு எனிமிஸ், சத்துருக்கள் அவங்க யுத்தத்துக்கு வரும்போது இந்த எப்தா என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடனே இன்னைக்கு மட்டும் அந்த அம்மோன் புத்திரர்கள் நீங்கள் என் கையில் நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம் அம்மோன் புத்திரரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் ஒன்று எடுக்கிறான், ஒரு பொருத்தனை ஒன்று பண்ணுறான். அவசரமாக ஒரு பொருத்தனை பண்ணிடுறான், என்ன யோசிக்காமல், நிதானம் இல்லாமல். அவ்வளோ உச்சக்கட்ட சந்தோஷம், என் எதிரி எனக்கு கூட வந்துட்டானா, என் ஜெயிச்சிட்டோம்டா நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில், உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பொருத்தனை பண்ணணும்னு தெரியாமல் அவன் திடீர்னு புத்தி பிசனமாய் சில காரியங்களை அவன் பண்ணிடுறான் பாருங்க. வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11:30 11:30 வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். என்ன பண்ணிட்டான்? நான் ஜெயிச்சுட்டு சமாதானமா என் வீட்டில் உட்காந்துரு நல்லா சாப்பிடும் பொழுது திடீர்னு என் வீட்டுக்கு எதிர யார் வராங்களோ, அது எது வருதோ, ஆடோ கோழியோ மாடோ எது வந்தாலும் சரி, மான் வந்தாலும் சரி, யானை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது அப்படியே நான் சர்வாங்க தகன பலியாக கொடுத்துருவேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பொருத்தனையை ஒன்று பண்ணுறான். யார்தமா வந்தது? அதே மாதிரி யுத்தத்துக்கு போயிட்டு உட்கார்றான். அவங்க பொண்ணு என்ன பண்ணுது? அழகாக டேம்பரிங் அடிச்சிங்கன்னு பாடின வருது. பாவங்க அவ்வளோ இன்னோசென்ட்டாக அவன் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நல்லா அது பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். 33 வாசிக்கிறேன். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்துக்கு நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக தாழ்த்தப்பட்டார். நல்லா சந்தோஷமா இருந்தான் மனுஷன், ஜெயிச்சிட்டோனே. 34 எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து, கிட்டாரம் வாசிச்சுக்கினே வரா புள்ள பாவம், தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், ஒரே ஒரு புள்ள. அவசரப்பட்டுட்டே குமார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்ட உடனே எப்படி இருக்கும் மனசு, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாதுன்றான். கர்த்தருக்கு நான் பொருத்தனை பண்ணிட்டேன், அப்படி நான் மாற்றிட்டேன்னு வச்சுங்களேன், உன் உயிரும் போயிடும் என் உயிரும் போயிடும். மாற்றிட்டேன்னா இவ்வளோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு அவசரத்தில், என் புத்தி அவசரத்தில் நான் இப்படி பொருத்தனை பண்ணிட்டேனே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்காமல் சந்தோஷத்தில் நான் இப்படி பண்ணிட்டேனே, பொருத்தனை பண்ணிட்டேனேன்னு ரொம்ப புலம்புறான் பாருங்க. உடனே அந்த பொண்ணுக்கு சொல்கிறா,
சரி டாடி நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டீங்க. 36 பாருங்களேன், அந்த மகளுடைய ஆசை பாருங்களேன், அவளுடைய ஆசையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுறா பாருங்க. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களப்பா அதே எனக்கு செய்யுங்க. எந்த பொண்ணு, எந்த டாக்டர் வீட்டில் இந்த மாதிரி அப்பாவுக்கு இணங்கி சொல்ல முடியும்? நீங்க என்ன ஆசைப்பட்டு நீங்க காமிக்கிறீங்களோ அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், அந்த மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன், நான் அதை நான் செய்கிறேன், உங்க விருப்பத்துக்கு நான் மாறா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க செய்யுங்க, நீங்க பொருத்தனை பண்ணதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவ தகப்பனுடைய ஆசைக்கு அவ நிறைவேற்றுகிறவளா இருக்கிறார். இன்னைக்கு உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன வந்துட்ட? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் எப்படி வாழணும் எனக்கு தெரியும், என் முடிவு என் இஷ்டம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்றைய காலத்தில். ஆனால் அன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பாருங்கள் எப்படி ரொம்ப தகப்பனுடைய ஆசைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நீங்கள் முடிவெடுத்தினா கரெக்டாக இருக்கீங்க. அது நன்மையோ தீமையோ, அது சாவோ பிழைப்போ, அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அப்பா சொன்னால் அதை கேட்கணும், அதெல்லாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கிச்சு அவளுக்கு. உடனே தன்னை ஒப்பு கொடுத்துட்டா. ஈசாக்கு எப்படி அங்கே ஆபிரகாமுக்கு ஒப்பு கொடுத்தானோ அதே போல் இங்கேயும் அதே போல் மகள் அவள் என்ன பண்ணுறா, ஒப்பு கொடுத்துட்றா பாருங்க. ஒப்பு கொடுத்துட்டு உடனே அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறாரு பாருங்க. 37 மாதம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், அவள் புருஷனை அறியாது இருந்தால். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு கூட கிடையாது, அவ எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, வாழ்க்கையே வாழனாலும் பரவாயில்ல, என் அப்பனுக்காக நான் இப்போவே உயிர் துறக்க நான் ரெடியாக இருக்கிறேன், என் அப்பாக்காக நான் உயிரை கொடுக்க கூட ஆயத்தமாக இருக்கிறேன். தேவ சித்தத்துக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இது எல்லா ஸ்திரீகளும் கற்றுக்குள்ளாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். இவ உயிரே கொடுத்தா நம்ம நேரத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், தாளந்துகளை கொடுக்கணும், கனிகளை கொடுக்கணும், எல்லாத்தையும். இப்போ வீட்டுக்கு பொண்ணு புருஷன் திட்டுறாங்களா, அதை நம்ம சகித்து கொள்ளணும் ஆண்டவருக்காக. என்ன காரியங்களை வந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம சகித்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அவ சொல்றா, ஏதோ கொஞ்சம் சாக போகிறது உறுதியாயிடுச்சு, ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் அந்த மலை மேலே நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே போயிட்டு என் தோழிகளோட கொஞ்சம் பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாதிரி நான் கொஞ்சம் துக்கம் கொண்டாடிட்டு எல்லாரையும் நான் பார்த்துட்டு சந்திச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் டைம் கேட்குறான். உடனே அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? 2 மாதம் வரைக்கும் அவருக்கு எப்படி இருக்கும்? உயிரை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். நாளைக்கு இந்த தினத்தில், அடுத்த மாதம் இந்த தினத்தில் என் பொண்ணை நான் ஒப்பு கொடுத்துருவேன், அடுத்து இந்த டைமில் இப்படி இருக்குமே நினச்சி 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 எவ்வளோ கஷ்டம் தகப்பனுக்கு ஏங்கி இருப்பான் பார்த்தீங்களா? உடனே பிள்ளை 2 மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக வருது. உடனே என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. 39 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். பார்த்தீங்களா? ஸோ கடைசியில் ஆண்டவர் சொல்றார், புருஷனை கூட அறியலை அப்படின்னா அவளுடைய சுய விருப்பத்துக்கு எதுக்குமே அவள் இடம் கொடுக்கலையாம். அப்பாவுடைய ஆசை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய சுய ஆசைகளை வெளியே கொண்டு வரவில்லை. அதான் அழகா புருஷனை அறியாதுன்னு சொல்றார். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலியாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலில் வழக்கமாக ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். சாகும்போதுக்குள்ள ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணணும்னு இவன் நடிச்சிருப்பா. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த உடனே இவன் வாழ்க்கையே சரித்திரமா மாத்திட்டாரு. கொஞ்ச நாள் தான் அவன் வாழ்ந்தா, ஆனா தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த உடனே, தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இனிமே இஸ்ரவேல்ல வருஷம் வருஷம் ஜென்ம ஜென்மமா இந்த நாளை இவளுக்காக எல்லாருமே புலம்பி கொண்டிருப்பாங்க, இந்த நாள் பேசப்படும்னு அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு அது வழக்கமாக இருந்தது. இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. பார்த்தீங்களா? அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு ஹிஸ்டரியை ஷார்ட் டைமில் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுதான் அப்போ எப்தா பண்ண ஒரே ஒரு தப்பு, அந்த உச்சக்கட்ட சந்தோஷத்தில் கொஞ்சம் நிதானத்தை அவன் இழந்ததுனால குமாரத்தி இழந்து விட்டான். சரிங்களா? இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் கண்டுபிடிச்சி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை இன்னொரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். அடுத்தது யார் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்? சவுலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். ஒன்றும் இல்லைங்க, அதாவது சவுல் ரெடி பண்ணிட்டான். எத்தனை பேர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறாம? 600 பேராய் இருந்தார்கள். சவுலோடு கூட 600 பேர் ஆர்மிக்கு ரெடி ஆயிட்டாங்க, போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, யுத்தத்துக்கு. ஏன்னா பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, அதனால போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த டைமில் யோனத்தானும் ஆயுததாரி அவனோட அசிஸ்டண்ட்டும் கேப்டனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து நாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எலும்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்கள ஜெயிச்சிட்ட உடனே இது சவுலுக்கு தெரியுது. சவுல் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறான், இந்த யுத்தத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி தான் இருக்கணும், ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்துட்டாங்க. அங்கே பாருங்களேன், அந்த வசனத்தை பாருங்களேன். 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய்
தானியம் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்கள் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. ரொம்ப புரட்சி. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போயிட்டு பயங்கரமா தும்சம் பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. பெலிஸ்தர்களை ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க, இந்த நியூஸ் வந்து சவுலுக்கு போகுது. உடனே பாருங்க 23, இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார், அந்த யுத்தம் பெத்தாவின் மட்டும் நடந்தது. சரிங்களா? அந்த ஹிஸ்டரி நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, எப்படி தெரிஞ்சிச்சு சவுலுக்கு அவன் என்ன பண்ணான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி சவுல் வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் பண்ணியிருந்தான், ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுதான். 24, இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவு வேணும் போஜனம் பண்ணாது இருந்தார்கள். ஸோ என்ன சொல்லிட்டுறான், தயவு செய்து உபாசம் போடுங்க, பாஸ்டிங் இருங்க, நீங்க எதுவுமே சாயந்தரம் வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. சாப்பிடாம எப்படிங்க சண்டை போட முடியும்? இது ஏற்கனவே நம்முடைய அப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. ஏன்னா உபாசத்தை குறித்து நடக்கும்போது உபாசம் இருக்கிறத விட நல்லா சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ரென்த்து வரும்ன்ற ஒரு தலைப்பில் அவர் கொண்டு போனார். ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டு. அப்போது இந்த இடத்துல உபவாசம் இருந்து போஜனத்தில் சாப்பாட்டில் கையை வைக்காதீங்க, யுத்தம் பண்ணணுன்ட்டார். ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போரிட முடியாது, ஈட்டியை தூக்க முடியாது, கேடகத்தை தூக்க முடியாது, எப்படி ஜெயிப்பாங்க? அதனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இந்த டைமில் இந்த நியூஸ் தெரில. யோனத்தான் அவர் வரார், ரீஎன்ட்ரி வரார். ஃபர்ஸ்ட்டு போய் ஜெயிச்சிட்டாரு, அடுத்தது போய் சாப்பிட போயிட்டாரு. நல்லா வந்துட்டு அவரும் பசியில் இருக்கிறார். வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே தேன் கூடு ஒன்று இருக்குது. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், கையில் வச்சிருந்த ஒரு ஈட்டி கொம்பை எடுத்து அதை குத்தி அதுலேருந்து தேனை எடுத்து நல்லா சாப்பிட்டான். தேன் சாப்பிட்ட உடனே கண்ணு தெளிவாயிடுச்சு, நல்லா கண்ணு பார்வை அடைஞ்ச உடனே புஷ்டி ஆகிட்டான். புஷ்டி ஆகிட்டதுக்கப்புறம் உடனே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்தாங்க வாங்கி புசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க ஐயோ சவுல் எங்களை கொண்டே போட்டுருவான், ஏன்னா போஜனம் பண்ணக்கூடாது, பாஸ்டிங் இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. யாரா உங்களுக்கு சொன்னது, இந்த மாதிரி முட்டா பையன் உங்களுக்கு சொன்னது? இது பாரு, கொஞ்சம் தேன் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்துச்சு, இன்னும் நிறைய பேர் சாகடிக்கலான்னு என்னுடைய உடம்பு எவ்வளோ வல்லமை பெற்றுச்சு, நீங்கள் சாப்பிடாமே இவ்வளோ சாகடிச்சிருக்கிறீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாகடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை திருப்புறான் பாருங்க. உடனே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, யாருக்கு? சவுலுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே இது வந்து தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாப்பிட சொன்னோன்னே, யோனத்தான் சாப்பிட சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே ரொம்ப பஞ்ச பிரதேசிங்களாம் ரொம்ப எப்படி இருக்கிறாங்களா, வயிற்று காய போட்டு காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஆடு மாடு என்னன்னா இருந்துச்சோ போய் அதை எடுத்து சமைக்க கூட இல்லைங்க, அது நெருப்புல கூட காட்டலைங்க. அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கல்லில் போட்டு அடித்து ரத்தத்தோடவே அப்படியே நல்லா லபக் 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 சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கிறார், நீ எந்த ஒரு காரியத்தையும் நெருப்பில் சுட்டு சாப்பிடணுன்றார், அது ரத்தத்தோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க ரத்தத்தோடவே பச்சையாக சாப்பிட்டானுங்க பாருங்க. உடனே ஆண்டவருக்கு பொல்லாப்பாய் இது இருந்திருக்கும். அதனால சவுல் சொல்றான், இது ஆண்டவருக்கு என்ன பாவம் தெரியுமா? அது பேரு என்னமோ ஒரு பாவம் சொல்லுவாங்க பாருங்க, அது என்ன பாவம் தெரியுமா? 33 பாருங்களேன், 32. அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து ரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது இதோ ரத்தத்தோடு இருக்கிற புசிக்கிறதுனால ஜனங்கள் அவர் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். பார்த்தீங்களா? ஸோ இப்படி அறிவிச்சிட்டாங்க. உடனே 35, பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அதை அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அப்போ இந்த மாதிரி ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து பலி செலுத்தின கொண்டு வாங்க, நாங்கள் ஒரு பாவ மன்னிப்புக்காக ஒரு பலியை அவன் செலுத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ சவுல் ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டான், அவசர முடிவு. நிதானமா இருந்து முடிக்கல. ஏன்பா யுத்தத்துக்கு போறியே, சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் வரும், சாப்பிடாம எப்படி போய் சண்டை போடுவாங்க, அந்த ஒரு யோசனையே இல்லாம கொஞ்சம் அந்த படையெடுத்து வராங்க, அதனால ரொம்ப ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் மிஞ்சின நீதிமானாய் இருக்கிற மாதிரி அவன் பிரயாசப்பட்டு சாப்பிடாம போயிட்டு போரிடுங்க அப்படின்னு ஒரு தப்பான முடிவை அவன் எடுத்ததுனால அவனுடைய காரியம் எப்படி தான் ஆயிடுச்சு. கடைசியில் எல்லாருமே சரியாகவே சாப்பிடாம கொள்ளாமல் யோனத்தான் சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போய் ஜெயிச்சாங்க. ஆனாலும் சவுல் வந்து அதை ஒத்துக்கல. கடைசியில் யோனத்தானும் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஆமாம் நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என்னை சாவடிச்சிருங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க யோனத்தானால் தான் இஸ்ரவேல் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, சாப்பிட்டதுனால தான் நாங்கள் நிறைய பேர் சண்டை போட்டோம், அதனால யோனத்தானை விடுவிச்சிருங்கன்னு சொன்னாங்க. யோனத்தான் விடுவிக்கப்பட்டுட்டான். பார்த்தீங்களா? அப்போ சவுல் எடுத்த ஒரு தப்பான முடிவு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிச்சு. இதே போல தான் இன்னொரு சம்பவம். ஃபர்ஸ்ட் யார் சொன்னேன்? ஆதாம். ரெண்டாவது எப்தா. மூணாவது சவுல். நாலாவது தரியு என்கிற ராஜா. அவன் என்ன பண்ணிட்டான், பிரதானிகள் எல்லாருமே கூட்டம் கூடி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன நம்ம சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உண்மை வணங்க மாட்டாங்க. திடீர்னு எல்லாருமே வந்து நீர் உண்டு பண்ணின சிலையை வணங்காம உண்மை வணங்காம
மற்ற தெய்வங்களை வணங்குறாங்க. அப்படி மற்ற தெய்வங்களை வணங்கினா நீங்க என்ன பண்ணணும், சிங்க கபில போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்து அதுல நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். எல்லாரும் கூட்டம் கூடி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்கன்னா அது நல்லதா இருக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணியிருக்கலாம், சைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பேச்சு கேட்டு மட 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 மடன்னு அந்த சைன் பேப்பரில், அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போட்டுறான் பாருங்க. அந்த வாசிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6 என்ன வசனம் தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 6:9 மேலே வந்துச்சா? அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, டக்குன்னு என்ன பண்ணிட்டான், நிதானம் இல்லாம ஒரு முடிவு சரியா எடுக்காம கையெழுத்து போட்டான் பாருங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். என்ன முடிவு, டக்குன்னு ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு டக்குன்னு யோசிக்கிறது இல்லை. நிதானமாக இருந்து யோசிக்கணும், இது நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்ணுறதில்ல. உடனே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்த உடனே, நன்மையை பார்த்த உடனே, நம்ம கண்ணில் அது தெரிஞ்ச உடனே எதுன்னு பார்க்கல. மற்றவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, புஷ் பண்ணி அதை பண்ணுன்னு சொன்ன உடனே தன்னை அறியாமலே யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லாமல், நிதானமாக இருந்து யோசிக்கிறதுக்கும் ஒரு டைம் இல்லாமல், காலம் இல்லாமல் அவன் கையெழுத்து போட்டோம். இன்னைக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்றார், நிதானமாக இருந்து முடிவெடுன்னு சொல்றார். ஆனால் 10ஆம் வசனத்தில் பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காரப்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கட்டளை போட்டதுக்கு அப்புறம் மறைவா பண்ணல, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டான், நான் தேவனை மட்டும் தான் நான் வணங்குவேன், அவரை மட்டும் தான் சேவிப்பேன் சொல்லிட்டு எல்லா சேனல்களையும் எல்லாமே மூடிட்டு மறுபடியும் 3 வேளையும் தொழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? உடனே பார்த்தாங்க, சிங்ககபில போட்டாங்க. சிங்ககபில போட்ட உடனே சிங்ககபில விழுந்த தானியேலுக்கு நல்ல தூக்கம் வருது. பிரச்சனைகள் இருந்தால் நல்ல தூக்கம் வரும். ஆனால் யார் உங்களை பிரச்சனைக்குள்ளாக மாட்டி விட்டார்களோ, யார் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் உங்களை இலக்கை அடையாமல் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களை யார் தடுத்து நிற்கிறார்களோ, யார் உங்களை தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டாங்களோ அவங்களாலே நிம்மதியாக தூங்க முடியாது. ராஜாக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஆனால் அவன் பார்க்குறான் பாருங்க, உடனே எப்போ விடியோன்னு பார்த்துட்டு இருக்கிறான். 14ஆம் வசனம், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, பார்த்தீங்களா, கொஞ்சம் யோசிச்சானா சஞ்சலப்பட்டிருக்க மாட்டான். அப்போ மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரியுது பாருங்க. அப்போ தானியேலு சிங்ககபில போட்டான், அதுக்கப்புறம் சஞ்சலப்படுறான். தப்பான முடிவு எடுத்துட்டுமே, ஏன் தான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுமே தெரியலையே. பார்த்தீங்களா, அந்த பதட்டத்தில் எல்லாரும் நம்மளை நம்புறாங்க, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நான் எடுக்கிறது முடிவு கரெக்டுன்னு சொல்றாங்க, எல்லாரும் சரின்னு சொல்றாங்க, கையெழுத்து போட்டுருவோம். கொஞ்சம் நிதானமாக இல்லை, கையெழுத்து போட்டதுனால அவன் ரொம்ப தானியேலை போட்டோமே நல்ல மனுஷனை போட்டோன்னு கொஞ்சம் சஞ்சலம் உள்ள வந்துச்சு. இது தரியு ராஜா பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், நிதானம் இல்லாமல் செய்த ஒரு மிஸ்டேக். அடுத்தது ஏரோது ராஜா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா, அவன் நல்லவனாக தான் இருந்தான். திடீர்னு யோவான் மேலே அவனுக்கு ரொம்ப பற்றுதலாக இருந்துச்சு. ஆனாலும் பாவங்க, திடீர்னு அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். உடனே யோவான் ஸ்நானகன் சுட்டி காமிச்சிட்டான், நீ உன்னுடைய சகோதரனுடைய ஒய்ஃபை நீ என்ன பண்ணியிருக்கிற, நீ தப்பா நீ இது நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதுகிட்ட சொன்னோன்னு இவனுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. என்ன பார்த்து சொல்லிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுங்கோபம் ஆகிட்டு ஜெயிலில் போட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு, பண்ணி ஜெயிலில் போட்டான். உடனே ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டான் பாருங்க. என்ன முடிவு தெரியுமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம். உடனே அங்கே ஏரோதியாள்னு அவங்க குமாரத்தி ஒருத்தி இருப்பான். அது யாருன்னு பாருங்களேன், இவன் செஞ்சது நல்லதா கெட்டதான்னு பாருங்களேன். அது யார் கண்டிஷன் பண்ணுது? யோவான் ஸ்நானகன் கண்டிஷன் பண்ணுறான். ஆனாலும் அவன் கோவம் வந்துச்சு பாருங்க. நல்லது தட்டி கேட்டாவே பொறுக்காது பாருங்க. 3ஆம் வசனம், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான், ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏன்னா உன் தம்பியோட பொண்டாட்டி நீ வச்சுன்னு இருக்கிறியே அப்படின்னு கேட்டான். உடனே அவனுக்கு நாளா சொல்லிட்டேன், நீ இப்படி சொல்லிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி காவலில் போட்டான். நான் அப்படி பேசலைங்க, 4ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது, நீர் அவளை வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. உடனே 5ஆம் வசனம், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்து ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்னபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். பார்த்தீங்களா? அப்போது அவன் தீர்க்கதரிசின்றதுனால காவலில் போட்டோம், கொஞ்சம் பயம் இருக்குது.
தீர்க்கதரிசி எதுவும் பண்ணக்கூடாது, கொலை பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஏன்னா அவருக்கு பர்த்டே வந்துச்சு. பர்த்டேல ரொம்ப பார்ட்டி பயங்கரமாக கொண்டாடிருக்கிறாங்க. அப்படியே மதுபானம் பண்ணிட்டு ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிறார். உச்சக்கட்ட சந்தோஷம் வந்தாலே வார்த்தைகள் பதறும், நிதானத்தை இழப்பார்கள். அப்படி சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தி டான்ஸ் ஆடிருந்தா, ஏரோதியாள். அவருடைய மகள் குமாரத்தி டான்ஸ் ஆடுக்கும் போது, நல்லா இருக்குது, பிரமாதமா, சூப்பர்மா, இந்த மாதிரி டான்ஸை நான் பார்த்ததே இல்லைம்மா, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு, சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு ஒரு பாடலை ஒன்று பாடி கடைசியில் உனக்கு என்ன வேணுமோ கேளு. இதுதான் பண்ணது. நிதானமாய் இல்லாம சந்தோஷமா இருக்கும்போது நீ என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்ட்டான் பாருங்க. அங்கே போச்சு. ஸ்திரீகளுக்கு எப்பவுமே தெரியும் புருஷன் எந்த டைம்ல என்ன விரும்புவான், என்ன கேட்பான், என்னத்தை செய்வான், எப்போ நம்ம இது பண்ண முடியும். சந்தோஷமா இருக்கும்போது, ரொம்ப கழிப்பா இருக்கும்போது அப்படியே நைஸா அந்த வார்த்தையை சொல்லி அதை தன்னை வசியப்படுத்திடுவாங்க. அது அந்த ட்ரிக்கு நல்லா தெரியும். உடனே இவ பார்த்தா, எனக்கு யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும். ஏன்னா இவளுக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அதனால தலை வேணும்னு. இன்றைக்கும் காலத்தில் அப்படி தான் நடக்குது. கள்ள தொடர்பு இருக்கும் பொழுது மனைவிகள் ஆளை வச்சு கூலிப்படையை வச்சு, அவன் தலையை எனக்கு வெட்டி கொண்டு வா, நம்மளை பற்றி உறவை பற்றி கேலி பண்ண பார்த்தியா, கண்டுபிடிச்சான் பார்த்தியா, அவனை இருக்கக்கூடாது. இன்றைக்கி மனைவிகளே கூலிப்படையை விட்டு கொலை பண்ணுற காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அது அப்போதுலேருந்து தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படாது. இன்றைக்கி அந்த காலத்தில் அப்படி தான் பொல்லாத காலமாக இருக்குது. என்ன அது அன்னிலேருந்தே அப்படி தான் இருக்குது. உடனே பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன், 7ஆம் வசனம். அது நிமித்தம் அவள் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். யோசிக்காம ஆணையிட்டான், வாக்கும் கொடுத்துட்டான். 9ஆம் வசனம். ராஜா துக்கம் அடைந்தான். பார்த்தீங்களா, அவசரம் இல்லாமல் ஐயோ யோவான் ஸ்நானன் தலை கேட்டாலே அவன் தீர்க்கதரிசி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவசரப்பட்டு நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ராஜா ரொம்ப துக்கப்பட்டுட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் வார்த்தையில தடுமாறி நிதானத்தை இழப்பவர்கள் துக்கப்படுவர்களாய் இருக்கிறார்கள். இது ஏரோது கிட்ட இருந்த ஒரு விஷயம். சரிங்களா, ஆதாம் சொல்லிட்டேன், எப்தா சொல்லிட்டேன், சவுல் சொல்லிட்டேன், அடுத்தது தரியு சொன்னேன், கடைசி என்ன சொன்னேன், ஏரோது நான் சொல்லிட்டேன். சரிங்களா, நிதானமாய் இருந்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு 2 பேர் நான் சொல்லி காட்டுறேன். இயேசு தான் எல்லா சுச்சுவேஷன்லையும் நிதானமாக இருந்தார். அவரை தூக்கின்னு போய் தேவாலயத்தில் நிறுத்துறாங்க, நிதானமாக இருக்கிறார். அவர் அடிக்கிறாங்க, நிதானமாக இருந்தார். அவரை காட்டி கொடுக்குறாங்க, நிதானமாக இருந்தார். எந்த சூழ்நிலை எங்கே போனாலும் சிலுவையில் அடிக்கிற வரைக்கும் அவர் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாராம், நிதானமாக இருந்தார். எந்த வார்த்தையிலும் பதறி பேசலை, எல்லாவற்றிலும் சூப்பராக கையாண்டிருக்கிறார். காமாக இருந்து கூலாக இருந்து இயேசு எல்லாவற்றையும் கையாண்டார். பாருங்கள், லூக்கா 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். வேகமா போலாம் பாருங்க. லூக்கா 20:21. அவர்கள் வந்து, போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றோம். பார்த்தீங்களா, போதிக்கிறது கூட நிதானமாய் போதிக்கிறாங்க. நைஸா ரொம்ப பொறுத்து எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பகுத்து நிதானமாய் பேசி உபதேசிக்கிறேன் என்றும், முகத்தாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன் என்றும். பாருங்க, முகத்தாட்சியமே இல்லை. இவங்களுக்கு ஃபேவராக பேசணும், இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு சார்ந்து பேசணும், இவங்க ஒன்றுமே பண்ணல அதனால் இவங்களுக்கு சார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு இல்லைங்க. முகத்தாட்சியமே பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, தேவனுடைய சத்தியம் என்ன அது கரெக்டாக சொல்லணும். அதுதான் வந்து இவர் பண்ண ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா தேவன் ஒருவன் போதித்தான், தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். மனுஷங்கள் பிரியமாய் போதிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து நிதானமாயும் போதிக்கணும், அடுத்த சமயம் முகதாட்சியம் இல்லாமல் போதிக்கணும். பாருங்க, முகதாட்சியம் இல்லாமல் தேவனுக்கு மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றார். ஒரு முறை சீஷர்கள்லாம் கூடியிருக்கும் பொழுது அங்கே திடீர்னு கோபம் வந்துச்சு சீஷர்களுக்கு. அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 9:54. பைபிள் ஸ்டடி கொஞ்சம் நிறையா வசனங்களை எடுக்க வேண்டியதான் இருக்கும். சரிங்களா, லூக்கா 9:54. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது என்ன நம்ம பண்ணுறாங்க, ஏன்னா எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க அவங்களை ஏற்றுக்கல. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. உடனே இந்த ஜனங்களை இப்போ சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே பாருங்க, சீஷராக யாக்கோபு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நான் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. எலியாவை அக்னி வரமாச்சு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எலியாவில் இருந்து கீழே அக்னி கொட்டுட்டோம், எல்லாரும் அழிக்கட்டோன்னு. அவர் திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, கொஞ்சம் பார்த்து தான் பேசு, என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் எப்படி அவனை போதிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி அழிக்கிறதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கிற, நான் வந்து அழிப்பதற்கு இல்லை, மற்றவர்கள் ஜீவனில் ரட்சிக்கவே நான் உலகத்தை வந்திருக்கிறேன். நீ ஈஸியாக அழிக்கிறேன்னு சொல்லிட்டே, அன்றைக்கி நினைவே அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது நான் மனஸ்தாபப்பட்டு தான் நான் தானாக இருந்து அங்கே நான் தடுத்து நிறுத்தினேன். எவ்வளோ ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு நான் அவங்களுக்காக நான் இறங்கி இருக்கிறேன்.
நீ இங்கே இப்போ வந்து பிறந்துட்டு புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு பழைய காலத்துலேருந்தே நான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ இருக்கிற பாவம் எருசலேமில் இருக்கிறவங்க இவங்கள பார்த்து அழிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபம் வந்துச்சு. என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொன்னார் பாருங்க. அடுத்தது பாருங்க 56, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று. அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அந்த சீன் அப்படியோ முடியுது. உடனே திடீர்னு கோவப்பட்டாங்க. என்னன்னா ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு. ஒன்று அப்படியே மொக்க வாங்கிக்கினேன் அப்படியே பின்னாடி திரும்பி போயிட்டாங்க. சரியான மொக்க அவங்களுக்கு இந்த ஒரு காரியம். சரிங்களா? அப்போ சீஷர்கள் கூடியிருந்து நிதானமாய் பேசல, ஆனா ஆண்டவர் நிதானமாய் நடந்து கொண்டார். அதே போல பேதுரு மல்கூஸ் காதை வெட்டும் பொழுது உடனே அங்க நிதானத்தை காமிக்கிறார். உடனே காதை எட்டி ஃபஸ்ட்டு அவன் பட்டயத்தை உரையில் போடுன்றார். உடனே எடுத்து காதை ஒட்ட வைக்கிறார். அங்கே நிதானமாய் நடந்து கொண்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, பிக்கிறாங்க, அவரை கொட்டுறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பரியாசம் தெரியுமா? எவ்வளோ பரியாசங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பரியாசங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ நிம்மதி இல்லாத செயல்கள், எத்தனை கொடூரங்கள், எத்தனை அடிகள் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நேரத்துலையும் இயேசு கிறிஸ்து நிதானமாக இருந்தார். ஒரு பேச்சு கூட பேசலை. ஒன்னே ஒன்று பேசினார். நீ சொல்லுகிறபடி நான் அவர்தான். நீதான் ராஜாவா மேசியாவா? நீ சொல்லுகிறபடி அவர்தான் அப்படின்றார். வேற எதுவுமே பேசல. நிதானமாக இருந்தார். தன்னை அடிக்கும் போதே அவர் நிதானமாக இருந்திருக்கிறாருன்னா அப்போ பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கணும் பாருங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கோபத்தை ஊட்டினாலும், எவ்வளோ சந்தோஷமான காரியங்கள், எவ்வளோ பயங்களை கொடுத்தாலும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவர்கள் நிதானமாக இருப்பார்கள். பதற மாட்டாங்க. எதுக்குமே கோச்சிக்கணும் இல்லை ரொம்ப பயந்து போயோ ரொம்ப போயிட்டு ஏங்கி போயோ கலக்கம் அடைஞ்சிட்டு அப்படியே உட்கார மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் நிதானமாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு காப்பாற்றுவாராக. நிதானமாக இருங்க. இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசு சிலுவையில் மேலே பரநேறி மேலே போனவுடனே அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் நிதானம் இழந்தவர்கள், முன்னாடி நிதானத்தில் யார் இழந்தாங்களோ அவங்க கடைசியில் இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிதானமாக இருந்து தேவனுடைய வழியில் சேர்றாங்க. ஏன்னா பவுலை எவ்வளோ அடிக்கிறாங்க, ஆனாலும் அவர் அடி தாங்கிடுறார். பெரிய கப்பல் சீஷர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்டோம்ஸ் தண்டருங்க எல்லாமே பயங்கரமாக இடியெல்லாம் இடிக்குது. ஆனாலும் யோவான் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறான். தன்னுடைய மார்பில், இயேசுவோட மார்பில் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. மற்ற 11 சீஷர்களும் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மிட் நைட்டில் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும், அவங்களால தாங்க முடியாது. டைட்டானிக் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டிக் ஓஷன் அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், சில்னஸ் அதிகமாக இருக்கும், வெளியவே இருக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல உறைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப காற்றும் மழையும் ஒரு மாதிரி கோல்டு அதிகமாக இருக்கவே எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவ்வளோ காரியங்கள் வறுக்கும் பொழுது கூட பதறாமல் இயேசு கிறிஸ்து நிதானமாக இருந்து கடலை அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அழகாக ஹேண்டல் பண்ணுறாரு பிரச்சனையை. அதுதாங்க உண்மை. பதறக்கூடாதுங்க. விசுவாசி பதறான்னு போட்டிருக்கு பாருங்க. நீதிமானாக இருக்கிறோம் நாம எந்த விஷயத்துக்கு பதறக்கூடாது. நிதானமாய் நீங்கள் இருங்க. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். ஸ்தேவான் கல்லெறியும் போது திடீர்னு மேலே பார்த்தான் பாருங்க. வானம் அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்து வலது பாசத்திலும் பிதாவாகிய தேவனை பார்த்த உடனே அவன் ஆண்டவரை வணங்கினான் பாருங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க கல் எறிஞ்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் சூரியனையோ சந்திரனையோ யாருன்னா வழிபட்டாங்கன்னா அவங்களை கொலை பண்ணணுமா, அதான் நிபந்தனை. இவன் மேலே பார்த்து துதிக்கிறான், ஏதோ ஆராதிக்கிறான், இவன் சூரியனை பார்த்து அவன் ஆராதிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இதே ஒரு குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு ஸ்தேவானை எல்லாம் கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து கூட அவன் ஒரே ஒரு ஜபத்தை செய்கிறான். ஆண்டவரே, இவர்கள் செய்து என்னதுன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து மட்டும் அப்படி சொல்லலைங்க, ஸ்தேவானும் சொல்லியிருக்கிறான் பாருங்களேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:60 கடைசி வசனமே அதான் இருக்கும். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது ஆண்டவரே இவர்கள் பாவங்களை மன்னியும் சொன்னாரோ, அதே போல ஸ்தேவான் சொல்றான், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். கல் எறியும் போது எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கல் எறியும் பொழுது திடீர்னு நம்ம அவங்களுக்காக பண்ணுவோம், சபிக்கப்பட்டு போவதாக, நீ நல்லாவே இருக்க மாட்டோம், குடும்பம் நாசமாக போயிடும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் சொல்கிறான், இவங்க பாவங்களை சுமத்தாது இருப்பீராக என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அங்கே நிதானத்தை அவன் கீப்பப் பண்ணியிருக்கிறான். பதறி அவன் வார்த்தையை பேசல, சபிக்க அவன் விருப்பப்படலை. பவுலும் இதே மாதிரி தாங்க. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எத்தனை அடி வாங்கியிருக்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே பரவாயில்ல, வெறும் சாட்டையால் 39 அடி தான் வாங்கியிருக்கிறார். ஆனால் பவுல் பாருங்க எத்தனை அடி வாங்கியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. 11:24. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அப்படின்னா எத்தனை முறை? 39 முறை. 40க்கு 1 கம்மி அப்படின்றாங்க. அப்போனா 39 அடிகள்
அப்படின்னு போட்டிருக்கு. 1 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டுக்கிறாராம். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தான் அடிக்கப்பட்டார். 39 அடி, அவ்வளோதான். அது ஒரு ஜடம் மாதிரி 39 முறை அடிச்சு விட்டாங்க. 39 முறை 5 முறை அடிச்சிருக்கிறாங்கன்னா அவர் உடம்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். பவுலுடைய உடம்பு ஒரு முறை அடிச்சதுக்கு சதைங்கெல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு, நரம்பு மட்டும் எலும்பு மட்டும் தொங்கினுக்கு தான் இயேசு கிறிஸ்து. 5 முறை அடிச்சிருக்கிறாங்கன்னா 5 முறை இவர் செத்து பொழைச்சிருக்கிறார் பவுல். அப்போ கூட சாகலையாம். எவ்வளோ காரியங்கள். அடுத்தது பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். இந்த டபுள் டெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பெரிய ஒரு கட்டை இருக்கும், அதில் ஃபுல்லாக முள்ளு வேலி போட்டிருப்பாங்க. முள்ளு வேலிங்க என்னென்னமோ ஆணிங்க பீங்காங்க எல்லாம் போட்டிருப்பாங்க, மிலாறுகள். அந்த மாதிரி மிலாறுகளாலும் அடிபட்டேன். சும்மா அப்படியே சாட்டை வச்சு அடிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டாங்க. 3 தரம் ஸ்பெஷலாக அதில் அடிச்சிருக்கிறாங்க. 1 தரம் கல்லெறி உண்டேன், சுத்தீர வந்து கல்லெறிஞ்சிருக்காங்க, அப்பயும் சாகலை. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கப்பலே உடஞ்சு போச்சு, அப்பவும் தப்பிச்சிட்டான். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த விஷயத்துல இருந்து நீங்களா முடிவெடுக்கிற வரைக்கும் உங்க உயிரை யாராலும் எடுக்க முடியாது. எத்தனை முறை அடிச்சாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் உங்க உயிரை எடுக்கவே முடியாது. நீங்களா என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் உங்க உயிரை எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். எவ்வளோ முறை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, காயப்படுத்துறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து சாகவே இல்லை. 6 மணி நேரம் சிலுவையில தொங்குறாரு. எப்போதம்மா செத்தாரு? நீங்க எவ்வளோ அடி வேணா அடிங்க, ஆனா நீங்களாம் நினைச்சால, நான் நினைச்சாதான் என் உயிர் எடுக்க முடியும். அதே தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார். நீங்க நினைச்சாதான், நீங்க அறிக்கை பண்ற வரைக்கும் உங்க உயிர் உங்க உடலை விட்டு போகவே போகாது, உங்க ஆன்மா விட்டு போகவே போகாது. பவுல் அப்படி சொல்றான். எவ்வளோ அடிங்கள், நம்மளாம் 39 அடி ஒரு தரம் அடிச்சாவே அவ்வளவுதான், படுத்த படிக்க ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பிளட்டு வேஸ்ட் ஆகி அப்படியே இருந்து ரத்த இதுவா இருந்து அப்படியே செத்து போயிடுவோம். ஆனா இவன் அவ்வளோ அடிகள் வாங்கி 5 தரம் அடிபட்டு, 3ஆம் தரம் அடிபட்டு, கல்லெறி உண்டு, கப்பல் சேதத்தில் வந்து அநேக தினம் பிரயாணம் பண்ணி, ஆறுகளால் வந்த மோசம், ஆறுகள் வர மோசம் வந்துருச்சு, நதி பிரச்சனை, அப்புறம் பிரயாணம் பண்றதுல ஜார்னி பிரச்சனை, கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அடுத்தது கல்லர்கள் திருடர்கள் மூலியமா வந்து அவனை வந்து மடக்கி வழிபறி பண்ணியிருக்கிறாங்க. என் சுய ஜனங்களால் அப்படின்னா கூட பிறந்த சொந்த பந்தங்களே மோசம் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு மட்டுமா சொந்த பந்தங்கள் மோசம் பண்ணியிருக்கிறாங்க? பவுலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பவுலுக்கு இல்லாத மோசமாங்க. சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளோ பிரச்சனைங்க. மனுஷன் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஜெயிச்சிட்டாங்க பவுல். அவ்வளோ பிரச்சனை ஒருத்தனுக்கு வந்திருக்குதுன்னா, நம்மள அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனையிலேயே அப்படியே நேராக போய் ஃபேனை பார்க்குறது, இதில் தூக்கு போட்டால் எப்படி இருக்கும், இந்த சைனாடு குப்பியை சாப்பிட்றலாமா, விஷம் வச்சு சாப்பிட்றலாமா, இல்லை அரளி விதையை அரைக்கலாமா, இப்படிலாம் தோணுது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்களேன். கிறிஸ்துவுக்காக வாழணுங்க, அதான் ஒன்று. கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன். அவருக்கு சாகும்போது, சாவு எப்பயோ வரட்டும், அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரப்பப்படணும். இதுக்காக அவன் பிரயாசப்பட்டிருக்கிறான். எவ்வளோ சாவுகள் வந்தாலும் எதுவுமே அவனை பிரிக்கல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசங்கள், எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு இருக்கும் போதும் அவன் பார்த்தான். குளிரிலும் நிர்வாணத்திலும் எல்லாமே இருந்தேன். ஏன் தெரியுமா இதெல்லாம்? 28ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சபையில சத்தியம் வெளிப்படணும், அதுக்காக தான் நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மை. இந்த பலவீனத்தை தான் மேன்மை பாராட்டணும் அவன் சொல்லியிருக்கிறான் பாருங்க. இவ்வளோ சூழ்நிலையில் வந்துச்சு, எங்கேயாவது நிதானம் இல்லாமல் அவன் செயல்பட்டுருக்கிறானா? எல்லாத்துலையும் எவ்வளோ பொறுமை நிதானமாக அவன் இருந்திருக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ அப்படிலாம் இருந்ததுனால தானங்க இன்றைக்கி நம்ம அவனை பவுலை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சிருக்கிறோம். அவ்வளோ பெரிய பவுல். அப்போஸ்தலர்கள் பட்டனாவே பேதுரு யோவான் அவங்களாம் ஞாபகம் வராது, அப்போஸ்தலனாவே பவுல் தான் ஞாபகம் வரும் பாருங்க. அதுதான் உண்மை, அதுதான் தேவன் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நமக்கு பாடம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? யாரெல்லாம் நிதானமாக இல்லையோ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, யார் நிதானத்தை அனுபவிச்சாங்க? பேதுரு, அந்த யார் சொன்னேன், இயேசு கிறிஸ்து, பவுல், 2 பேர் நான் சொன்னேன், ஸ்தேவான் நான் சொன்னேன். இவங்களாம் நிதானமாக இருந்ததுனால எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு. இப்போ நமக்கு சங்கீதம் 119, 66 வேகமாக வாசிக்கலாம் பாருங்க. ஒரு 6 வசனத்தை மட்டும் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. சங்கீதம் 119, 66. சங்கீதம் 119, 66. உத்தம நிதானப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். என்ன கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணுமா? என்ன அறிவு வேணும்? நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உத்தம நிதானிப்பு வேணுமா நம்மளுக்கு?
அப்போ உத்தமன் ஆண்டவர் கேட்கும் பொழுது, முட்டி போடும் பொழுது, உத்தம நிதானம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இனிமே அதுதான் உண்மை. அது நீங்க இருந்துட்டீங்கன்னா சகலத்தையும் ஜெயிப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க, எதிர்க்கவே பதற மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. அதுதான் உண்மை. அப்போ உத்தம நிதானிப்பை எனக்கு நீங்க போதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சங்கீதக்காரன் சொன்னது போல இப்ப நீதிமொழிகள், சாலமோன் எழுதின நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நீ நிதானமா இருந்துச்சு, கோவம் வந்துச்சு, நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, அதை நான் பண்ணிட்டேன், அதை போட்டு உடைச்சிட்டேன், அதை நான் பண்ணிட்டேன், அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான், தன் வழிகளில் தாறுமாறானவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். கோபத்தினால பண்ணிட்டேன், சந்தோஷத்தினால இது நான் பண்ணிட்டேன், என்னன்னு தெரியல, அந்த சந்தோஷத்தை மயக்கத்தில் நான் பண்ணிட்டேன், கர்த்தாவே இந்த காணிக்கை ஆசீர்வதிப்பிறாங்க. ஆண்டவர் உத்தம நிதானம் மனதில் உண்டாகட்டும். அதன் மூலமா இவன் பயப்படுகிற சந்ததியாக இவர்கள் விளங்குவார்களாக. இவர்கள் குடும்பத்திற்கு நிதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆற்றலையும் அறிவையும் இவர்களுக்கு போதிப்பிறாக. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ற காணிக்கை இவர்களுக்கு வருவதாக. ஆமென். தன் வழிகளில் தாறுமாறாக இருக்கிறவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுவான். கோபத்தை அடக்காம, சந்தோஷத்தை அடக்காம, பயத்தை அடக்காம, அந்த டைம்ல பேசிட்டேன், அந்த டைம்ல நான் நடந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, திடீர்னு செஞ்சுட்டேன் பிரதர், அதெல்லாம் அலட்சியம் பண்றதுக்கு சமானம். அப்ப நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். நீதிமொழிகள் 16:13 பாருங்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படும். நிதானமாய் பேச பாருங்களேன். மேனேஜர் எவ்வளோ திட்டோம், வெளியே வியாபாரத்தில் ஓனர் எவ்வளவோ திட்டோம், கொஞ்சம் ரிப்ளை பண்ணும்போது ஆவேசப்படாம, என்னை பார்த்து என் வேலை என்ன தெரியுமா, என் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தெரியுமா, நீ எப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, கொஞ்சம் நிதானமாய் இருந்து அதை கேட்டுக்கிட்டு நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானமாக எல்லாத்துலேயும் ஹேண்டில் பண்ணிட்டே வாங்களேன். கரெக்டாக ஆண்டவர் கரெக்டாக பேசுவார், அவங்க மனதில் தொடுவார், கரெக்டாக அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் முடிப்பார். அப்போ நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சில நேரத்தில் நம்ம பேசிடுறோம், மனசு பேசி நம்ம பேசிடுறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணும்போது எப்போ பொருத்தனை பண்ணாம பாருங்க. என் மகளை என்ன எதிர்க்க வீட்டுக்கு எதிர்க்க என்ன வந்துச்சோ அதை நான் உங்களுக்கு தகனபடியாக கொடுத்துட்றேன்னு, இந்த மாதிரிலாம் இல்லை. அவசரப்பட்டு தேவன்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும், பொருத்தனை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றலாம், பொருத்தனை பண்ணாததே மேல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொருத்தனை பண்ணும்போது தேவனிடத்தில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். மற்றவர்கிட்ட பேசும்போது கர்த்தர் பார்த்து பேசணும். சத்தியத்தை பேசினா மணிக்கணக்கில் பேசலாம், ஆனால் ஜெபம் பண்ண மணிக்கணக்கு பண்ணலாம். நிறைய பேர் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாகனா ஜெபம் சுருக்கமாக இருந்தால் போதும் அப்படியே போயிட்டாங்க பாருங்க. அதனால தான் வாழ்க்கையில் தலைவலி கூட போக மாட்டேங்குது. சுருக்கம்னா அந்த சுருக்கம் இல்லைங்க, தேவையில்லாத வார்த்தைகள். ஆண்டவரே உமக்கே தெரியாதா, உமக்கே தெரியாதா, நீ ஃபஸ்ட்டு வார்த்தையை சொல்லு. ஆண்டவரே உம்மிடத்துக்கு என்னுடைய தான் இருக்கிறது, வார்த்தையை சொன்னாவே அதுக்கு கர்த்தர் பயங்கர ரிசல்ட் வச்சிருக்கிறார். சத்தியத்தை பேசாமல் சும்மா வாயில அலப்பி 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 தேவையில்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. தேவையில்லாத பேசாத, அது சுருக்கிடு, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. எது உண்மையோ ஃபோன் பேசும்போது என்ன பாயிண்ட், என்ன விஷயங்கள், அதை மட்டும் ஷேர் பண்ணணும். கதை பேசுறது, ஊர் கதை பேசுறது, அது எப்படிதுமா இது எப்படிதுமா எல்லாத்தையும் பேசி 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 ஆண்டவர் மேலே இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் சொல்றாரு, உன் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, சுருக்கமா இருப்பதாக. ஆண்டவர் தெரியும் எல்லாமே. தப்பு தப்பாக ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா சைபர் கிரைம் தெரிஞ்சிடும், வெளியே அங்கே இதில் நோட் பண்ணுறவங்க தெரிஞ்சிடும் யார் யார் பேசுகிறாங்களோ. ஏன்னா நிறைய வீடியோஸ், நிறைய இந்த மாதிரி பேசுறது எல்லாமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த கால்ஸ் வந்துட்டே இருக்குன்னா அவன் கனெக்ட் பண்ணிடுறான், அதுலேருந்து எடுத்துக்கிறான் எல்லாத்தையும். இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, நல்ல கள்ள தொடர்பு நிறைய மாட்டிக்கிறது எல்லாமே அந்த ஃபோன் பின்னாடி இருந்து 2 நபர் பேசுறத எவனோ ஒருத்தன் கேட்குறான், உட்காந்துக்கிட்டு இருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பெரிய கர்த்தருடைய பூமியின் மேல் அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், கூட இருக்கிறவங்க கூட, புருஷன்கிட்ட கூட, மனைவி கிட்ட கூட எப்படிப்பட்ட வார்த்தைகளை அளக்காம சுருக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பார்கள். அதுதான் தேவன் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் நம்மளுக்கு. அப்போ உங்களை தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. மனம் பதறி பேசுறது என்ன பேசுன்னு தெரியல. இன்னைக்கு பெற்றோர்கள் இப்போ என்ன பண்றாங்க, தாய் தகப்பனே என்ன பண்றாங்க, பிள்ளைகளை கேவலமா திட்டுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது பாருங்க, மனம் பதறி திட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், கணக்கு வச்சுட்டு இருக்கிறார். வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். அப்ப ஆசீர்வாதமா இருக்கிற வார்த்தைகள் அவங்க இருதயத்துக்கு பிரயோஜனப்படலாம், அதுவே கெட்ட வார்த்தைன்றார். நீ என்னதான் நல்ல வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையாக எண்ணப்படும். அப்ப தேவன் அது தூஷிக்கப்படும் நாமம்.
இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு வசனம் இருக்குது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கோபம் வராத மாதிரி நடந்து கொள்ளுங்க. பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளோட அட்வான்ஸ் பிரெயின் அவங்களுக்கு. ஏன்னா நம்மளாம் அந்த காலத்தில் பிறந்துட்டதுனால அப்படியே இருக்கிறோம். இப்போ இருக்கிறவங்கலாம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, வீடியோ பார்க்குறாங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் மாறிச்சு, ஃபிலிம் வேற மாதிரி எடுக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி இல்லை. அப்போ எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆபத்துக்கு இதுக்கு என்ன சோர்ஸு, இது எங்கேருந்து இந்த மாதிரி ஆபத்து வரும், இது எப்படி நம்ம பண்ணலாம், எல்லா ப்ராப்ளம் சால்விங் எல்லா விதமான டெக்னிக்கலுக்கும் அவங்களுக்கு இந்த காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஜூட்டாக இருக்கிறாங்க. 1 வயசு பாப்பா கூட ஃபோன் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியும், எப்படி யூடியூப் பண்ண தெரியும், எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தால் எப்படி தள்ள தெரியும், என்ன பண்ணணுன்றது எல்லாமே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அது தெரியாது. அதனால பிள்ளைகளுக்கு யோசனை பண்ணுறது அட்வான்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வசனத்தை சொல்றாரு, பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படினோம். அவங்க கர்த்தரை விட்டு வேற கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் வசனத்தை என்ன சொல்லுது, எனக்கு கீழ்ப்படிய சொல்லியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க கர்த்தருக்குள்ள நடக்கிறீங்களா, பெற்றோர் கர்த்தருக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்களா, கனம் பண்றீங்களா, பிள்ளைகளை ஒழுங்கா நடத்துறீங்களா, அதை பார்க்கணும். கர்த்தருக்குள்ள இல்லைன்னா பிள்ளைகள் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இதில் எதுக்கு நான் அந்த டாபிக் நான் வந்தனே தெரியல. சரி இருக்கட்டும். அப்போ பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள், அவர்களை தேவனுடைய சிச்சையிலும் அவர் போதனையிலும் அவர்களை நீர் வளர்ப்பீர்களாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ மனம் பதறி எதுவுமே பேசுகிறார்கள், நிதானத்தின் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகட்டும், ஞானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார், உன் வாழ்க்கையில் எல்லாமே நிதானத்தின் முடிவு நீ எடுப்பாய் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பிரசங்க 5:2 நம்ம பார்த்துட்டோம். 2 தீமோத்தேயு 2:15 இந்த வசனங்கள் நம்ம வாசித்து முடிக்கலாம் பாருங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான். 2 தீமோத்தேயு 2:15 பாருங்க. 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, கள்ள போதலாக அவர்கள் அதிக அவபத்திக்குள்ளவர்களாக இருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான். அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாம்? 17 அவளுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், கேன்சர் மாதிரி பரவிடுமா. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளையும் தகாத விஷயங்களும் வீண் பேச்சுகளும் பேசினா கேன்சர் அரிப்பிளவை மாதிரி பலரும். அதனால சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால எதிலுமே நீங்க ஊழியம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பார்வையில் நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு நடக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப எப்படி தான் இருக்கணும், மற்றவங்க சொல்லும் பொழுதும் தேவனுடைய வசனத்தை சொல்லும் பொழுதும் நீங்க நிதானமாய் நீங்கள் போதிக்கிறவளாய் நீங்கள் இருக்க வேண்டும். இப்போ நான் பண்றவன் நிதானமாய் போதிக்கிறேன் பாருங்க. பேசுறது அவங்க ஸ்பீடா இருக்கும், அதனால நிதானம் இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிதானத்தோடு உட்கார்ந்து உங்களுக்கு நான் ஸ்பீடாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ சத்தியம் சொல்லும் போது கூட நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லும் போது கூட நிதானமாக இருந்து நீங்கள் வழி உங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் தேவன் சொல்கிறார். அப்போ பெரியவங்க சிறியவங்கன்னு எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் தப்பு தான், சத்தியம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவங்களுக்காக ஃபேவர் மாதிரி பேசுறதும் இவங்களுக்காக ஃபேவர் மாதிரி பேசுறதும், இவங்க எதுக்குமே நம்மளுக்கு கொடுக்கல அதனால ஃபேவராக பேசக்கூடாது அப்படி இல்லை. பெரியவர்களோ சிறியவர்களோ நல்லா வளர்ந்தவங்களோ வளராதவங்களோ யாராக இருந்தாலும் சத்தியம் சொல்லும்போது அது காமனாக இருக்குது. பவுல் சின்னவன், பேதுருவும் பர்னபாவும் பெரியவங்க. ஆனால் பேதுரு இருக்கிறான். இங்கே பவுல் என்ன பண்ணுறான் தெரியுமா? பவுல் கர்த்தாவை காணிக்கை ஆசீர்வதிங்க ஆண்டவர், இந்த காணிக்கையின் மூலமாக நிதானத்தின் அறிவு ஆற்றல் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இவருடைய வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பவுல் பார்க்குறான், பேதுரு யூதர்களை அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். புறஜாதி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உடனே யூதர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஐயோ யூதர்கள் வந்துட்டாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்துருவாங்க, உடனே கை கழுவிட்டு உடனே சாப்பிடாத மாதிரி நடிச்சிட்டான் பாருங்க. பவுல் கண்டுபிடிச்சிட்டான், நீ மாயமாலம் பண்ணிட்டு இருக்கிற, நீ அதாவது எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ புறஜாதிகள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற, யூதர்கள் பார்த்துருவாங்க, புறஜாதிகள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, நீ நியாயப்பிரமாணத்தை எடுத்து மறுபடியும் நீ கை கழுவிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீ மாயமாலம் பண்ணிக்கிறியே, அப்போ நீ பண்ணுற பிரசங்கம் எப்படி இருக்கும்? அப்போ புறஜாதிகளை யூதர்களாக மாற்றணும்னு நீ தீவிரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறே, நீயே அதுக்கு முன்மாதிரியா இல்லையே. விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணம் பண்ணணும், நீயே முதலிடம் கொடுக்குறியே. நியாயப்பிரமாணத்தான கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிற நம்ம எப்படி நீதிமானாகப்பட்டோம்? கிருபையினாலே நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் நீதிமானாகப்பட்டோம். அந்த சிலுவையின் மூலியமா தான் நம்ம நீதிமானம் மாற்றப்பட்டிருக்கோம். நியாயப்பிரமாணம் நம்மளை நீதிமானத்துன்னு ஆக்கம் இல்லை, அது நம்மளுக்கு தண்டனை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி விளக்குறான். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காணிக்கையின் மூலமாக நிதானத்தின் ஆற்றலும் அறிவும் ஞானமும் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக, சத்தியத்தில் நீங்கள் வளருவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ நீங்க எப்படி இருக்கணுமா?
நிதானமாய் நீங்க நடந்து கொள்ள வேண்டியதாக. கர்த்தாவே இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நிதானத்தின் ஆண்டவர் ஆற்றல் உண்டாகட்டும். எதுக்கும் வருத்தப்படாதபடிக்கு நிதானத்தின் ஆவி இவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுவீராக. சுகபலத்துடன் படுத்து உறங்கும்படி உதவி செய்யுங்க. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்பதை விசுவாசிக்க இவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ பவுல் சொல்றாரு, பேதுரு மாயமானம் பண்ணாத, சத்தியத்துக்கு மாறா பண்ணினுங்கிற, நீ பண்றதே சரியில்லை, கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்க, அது நீ மறுத்துட்டு நியாயபிரமாணத்தை எடுத்துட்டு யூதர்களுக்கு நீ சான்றா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது, மாயமானம் பண்றன்னு பேதுருவே கடிஞ்சு கொள்றார் பவுல். பேதுரு ரொம்ப சீனியர், ஆனா சத்தியம்னா சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் இவன் சொல்லி கொடுக்குறாரு. அதான் நிதானமாய் கரெக்டாக பேதுருக்கு இவர் புத்தி சொல்கிறாரு பாருங்க. இந்த விஷயங்கள் தான் அப்போ நாம் சத்தியத்திற்காக நாம் இருக்கணும். மாயமானம் பண்ணக்கூடாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் பேதுருவை பார்த்து திட்டுற சம்பவங்கள்லாம் இருக்கணும் பாருங்க. அப்போ நாம் நிதானமாய் பேசணும், நிதானமாய் செய்யணும், நிதானமாய் நடக்கணும், நிதானமாய் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளணும். எல்லாவற்றிலும் நிதானமாய் இருந்து நம்ம செயல்பட வேண்டும். எதுவுமே அவசரமாக டக்குன்னு முடிவு எடுத்து டக்குன்னு பண்ணிடணுங்க அப்படிலாம் இல்லைங்க. இந்த விஷயத்தில் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பசங்க தான் கண்டதும் காதல்னு இறங்கிடுவாங்க, பார்த்த கூட பிடிச்சிச்சின்னுவாங்க. ஆனால் பொண்ணுங்க சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் பார்த்தாலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் பழகணும், அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது தெரிஞ்சுதான் நாங்கள் முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த முடிவு தான் கரெக்டு. பார்த்ததும் காதல்லாம் அது ஒன்றும் இல்லை, டுபாக்கூர் காதல் அது ஒன்றுமே உருப்படாது. அது ஜஸ்ட் ஸ்வீட் பாய்சன் மாதிரி தான். அதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. புரிஞ்சுக்கணும் பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நம்ம செட் ஆகுமா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரோமா, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக யோசித்து இவன் என் வாழ்க்கை துணையாக வருவாங்களோ வரக்கூடாதுன்னு செலக்ட் பண்ணுறது தான் தேவனுடைய வாழ்க்கை. இதுதான் நிதானமாக இருந்து எல்லாத்திலையும் நீங்கள் செயல்பட்டால் தேவன் நிச்சயமாய் ஜெயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக. இப்போது காணிக்கையினரும் தங்கள் கரங்களை காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நம் காணிக்கை செலுத்துவோம், அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம், உயர்த்தி பிடிப்போமா. ஸ்தோத்திரம். உயர்த்தி பிடிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை வருகிறோம். நீர் கொடுத்ததை நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம். இந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம். ஏராளமாக நாங்கள் அறுக்கும்படிக்கு உதவி செய்வீராக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் எனக்கு இந்த விதையை அளித்து இதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய காணிக்கையினால் நான் கனப்படுத்துகிறேன். ஆமேன். ஒரு பாடலை கேட்கும்போது காணிக்கை செலுத்துவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன்,
அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ திரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ திரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க